ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அகா கல்யாணம் பார்க்க போகிறோம். அகா கல்யாணத்தில் நம்ம மகா சூடு பறக்க 2 டீயை போட்டு எடுத்துகிட்டு வந்தா அதை பார்த்து நம்ம சித்ரா போடுறாங்க. அதாவது அவங்க சின்ன மாமியாருக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்களும் ஒழுங்காக இருந்தால் உங்களுக்கு டீ கொடுக்க போகிறாங்க. நீங்கள் என்றைக்கு நல்ல மாமியாராக நடந்திருக்கீங்க. இன்னொரு விஷயங்க, சகுனி எப்போ சான்ஸ் கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருந்த கதையாக இவங்களும் எப்படா சான்ஸ் கிடைக்கும் மகாவை போட்டு தரலான்ற பிளான் தான் இவங்களுக்கு. அது நடக்காதுமா, இந்த ஜென்மத்தில் நடக்காது. அதை அவங்க தலையிலே கொட்டி புரிய வைக்கணும். ஆனால் அவங்க புரிஞ்சுக்கல. அதுக்குள்ளே அப்படியே கொந்தளிக்கிறாங்களா ஐஸ்வர்யா, உங்கள் மாமியாருக்கு வேணா நீ போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி விட்டாங்க. நம்ம மகா அசிங்கப்படுத்திட்டு கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வேலைக்கார அம்மா வந்து ராஜலட்சுமி கிட்ட அமௌண்ட் கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க வந்துட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன ரீசனுக்காக கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னு தெரியல. வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சமாவது நீங்களாவது நினச்சி பாருங்கள், பாவம் இல்லை அவங்களும். சகுனி தான் வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது சித்ரா போயிட்டு இங்கே ராஜலட்சுமி நெண்டி விட்டுட்டு அங்கே போயிட்டு மகாட்ட போய் கேளுன்னு சொல்லிட்டு வேலைக்காரையும் நெண்டி விட்டாங்க. என்னம்மா இது, நீ பார்க்குற வேலைக்கு என்ன அர்த்தம், ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் வந்து கனவுல டூயட் பாடிட்டு இருக்காரு. யாரு கூடன்னு பார்க்குறீங்களா? அனாமிகா கூட தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பிளானை சொல்கிறதுக்காக, அதாவது பிளான் பண்ணி அனாமிகாட்ட லவ்வை சொல்கிறதுக்காகவே பிரபாவுக்கு கூட சேர்க்குறாரு. பிரபாவுக்கு ஏற்கனவே பேர்ன் ஆகுது, வயிறெல்லாம் எரியுது. தேவையா இதெல்லாம்? இன்னொரு பக்கம் வந்து நம்ம மகா வந்து கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மகாட்ட போய் விளக்குறம்மா காசு கேட்டாங்க. அதை கொடுக்கலான்னு போகும்போது டக்குன்னு பிடிச்சிட்டாங்க. நிறுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி பிடிச்சிட்டாங்க. என்னம்மா இது, எந்த பட்ட டைலாக் இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி நிப்பாட்டிட்டு, நான் வேணான்னு சொல்லுவேன், நீ கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், அவங்க கேட்டாங்க அதனால் கொடுத்தேன். நீ என்ன உன் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தியான்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேட்க தோணுச்சு. அது வேறு விஷயம். நம்ம மகா என்ன யார்ட்டையும் கேட்காம எடுத்து கொடுத்துறான்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. சூர்யா கிட்ட கரெக்டாக பர்மிஷன் கேட்டு தான் எடுத்து கொடுக்குறாங்க. இது தெரியாமல் ராஜலட்சுமி வேறு கொந்தளிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.